ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக, அதே நேரத்தில் வீடே மணக்கிற மாதிரி நல்ல சுவையாக ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மட்டனோட நெஞ்சு எலும்பு வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி பண்ணணுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நம்ம ஒரு தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறோம். சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஆயிலெலாம் நான் எதுவுமே போடலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு 2 பட்டை எடுத்திருக்கேன். கூடவே இந்த மிளகா ஒரு 3, ஒரே ஒரு அனாசிப்பூ. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து மொத்தமாக வறுத்துக்கலாம். இந்த பச்சை மணம் போய் நல்லா அந்த வறுபட்ட மணம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். என்னதான் நம்ம கறி மசாலா பொடியெல்லாம் போட்டால் கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடும்போது இந்த குழம்பு இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வருது. இப்போ அதை வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்தோம் அப்படின்னா பொடி பண்ணுறது நல்லா பொடியாகும். எண்ணெய் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அவ்வளோக்கா பொடி ஆகாது இந்த மல்லியெல்லாம். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துருக்கேன். அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வதக்கி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி இருக்கும். அப்படி இல்லை ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனா போதும். பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க வேண்டாம்னா இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கையில் கூட போட்டு வதக்கி அது கூடவே அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழமாக 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய பழமாக இருந்ததுன்னா 1 போட்டாவே போதும். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். பச்சை மணம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மல்லி எல்லாம் அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மல்லி எல்லாத்தையுமே இந்தளவுக்கு பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, இந்த வறுத்து அரைச்சோம்ல இந்த பொடி, இது கூடவே இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுமா, அதுக்காக தான் முதல்ல அந்த பவுட்ரு பண்ண சொன்னேன். பவுட்ரு பண்ணாமல் எடுத்தோன்னே இந்த வெங்காயத்து கூட சேர்த்திங்கன்னா அந்த மல்லியெல்லாம் நல்லா அரைப்படாது. முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் இதோடு சேர்த்து நம்ம மொத்தமாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால குக்கரில் வச்சுட்டோன்னா ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதில் கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் நல்லெண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிருக்கோம், கிராம்பு ஏலக்காயை தவிர. ஜஸ்ட் ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக இப்படி எண்ணெயில் தாளிச்சிட்டு அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை இந்த மாதிரி
ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதோட 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு பச்சை மிளகா ஒத்துக்காதுன்னா போடாமல் கூட விட்டுடலாம். எப்பயுமே இந்த மாதிரி கறி குழம்புக்கெல்லாம் ஒரு பச்சை மிளகாயாவது போட்டோம்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அரைச்சி எடுத்துருக்கேன், கட் பண்ணின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி அரைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கறியை உள்ளே சேர்த்துற போகிறோம். அடுத்தா இதில் நம்ம கறி சேர்த்துக்கலாம். ஆட்டோட நெஞ்செலும்பு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் சதப்பகுதி அதிகமாக இல்லை, ஃபுல்லாக எலும்பு தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி வச்சுட்டேன். இது உள்ளே சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஒரு ரசமாட்டை வச்சு சாப்பிடும்போது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனில் இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு குழம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, கிளைமேட் மாறினதுக்கு. பாருங்கள், இந்த மசாலாவோட நல்லா இதை வதக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி கறியை நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் இந்த பச்சை மணம் போகும். இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் மிளகா பொடி. நம்ம வந்து ஒரு 3 மிளகா தான் போட்டோம் இல்லைங்களா, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன். போட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துற வேண்டியதான். இதில் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை. மல்லியை வந்து நிறையவே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் மல்லித்தூள் வேண்டாம். காரத்துக்கும் வாசனைக்காகவும் நம்ம இந்த மசாலா பொடி சேர்க்குறோம், அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துற வேண்டியதான். முதல்ல தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். நான் இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா தண்ணியாட்ட வைக்கணும், வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து அளவாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கோம், இந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து போட்டுறக்கூடாது. தண்ணி இன்னும் நல்லா குறைஞ்சி வரும்ல, அளவாக பார்த்து போடுங்க. பத்தலைன்னா அப்புறமா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 9 விசில் வரைக்கும் விட போகிறேன். அந்த எலும்புலேருந்து அந்த இதெல்லாம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அந்த குழம்புல இறங்கணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் சேர்த்தியே விடலாம், அப்புறமா பார்க்கலாம். இப்போ 10 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர்.
பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதில் நீங்கள் வேணால் தேங்காய் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்கலை. அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மணக்க மணக்க மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இது நெஞ்செலும்பு சூப்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இட்லி தோசையோடவும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் சாதத்துக்கு வைக்கிறனால நல்லா தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட போகிறேன். சில பேர்த்து வீட்டில் கறி மசாலா பொடி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி பண்ணி பாருங்கள். அது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த விசில் வரும்போதே அப்படியே வீடே வந்து கமகமான வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.